ஹாய், நம்ம என்ன கூல் டிப் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஏசியோட இன்டோர் காயில் வந்துட்டு ப்ளோக்கு. அது வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு தூசி மாதிரி பட்ட சின்ன சின்ன அழுக்கு வந்துட்டு ஏறி இருக்கு. இது வந்துட்டு நம்ம அந்த ஏசியோட பேக்கு ட்ரே, அந்த காயில் எல்லாம் இருக்க ஏரியா. இதை வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இன்டோரை வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதை வந்துட்டு தனித்தனியாக பிரித்து வந்துட்டு க்ளீன் பண்ணேன். இது வந்துட்டு பேக்கு ட்ரை, அதில் எல்லாம் ஃபுல்லாக அழுக்கு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. முதல்ல காட்டினது வந்துட்டு அந்த கூலிங் காயில், அது வந்துட்டு ஃபுல்லாகவே காயில் வந்துட்டு ஃபுல்லாகவே அழுக்கு வந்துட்டு அடைஞ்சு. இது வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு லிக்விட் விட்டு அதை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அது வந்துட்டு நல்ல நீட்டாக க்ளீன் ஆகி அந்த காயில் உள்ள அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்துட்டு போகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக்கி தந்துட்டேன். இந்த மாதிரி கலத்தி க்ளீன் பண்ணது நல்லது தான். ரொம்ப அழுக்கு ஏறி அடைஞ்சுன்னா கலத்தி கண்டிப்பாக க்ளீன் பண்ணிருந்தா தான் கூலிங் வருது. இந்த அளவு அழுக்கெல்லாம் அடைஞ்சுன்னா கூலிங் ரொம்ப குறைவாக தான் இருக்குது, சுத்தமாக குறைவாக தான் இருக்கும் கூலிங். இது அந்த அழுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. அந்த இடம், அந்த பேக்கு காயில் கூட வந்துட்டு அழுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. அந்த இது அழுக்கழுக்காட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப தூசி மாதிரி வந்து பிடிச்சி. இது தண்ணி வச்சு பிடிக்கும்போது ரொம்ப இந்த தூசியெல்லாம் இலகி போகுது பார்த்தீங்களா. இப்போ அந்த காயில் வந்துட்டு புதிய காயில் மாதிரி இருக்குது. வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியது ஒரு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணியதை பொறுத்து. கொஞ்ச நாள் யூஸ்ன்னா சாதா சர்வீஸே பண்ண வரும். ரொம்ப யூஸு ரொம்ப அந்த தூசி மாதிரி வர ஏரியான்னா நம்ம அடிக்கடி கலத்தி க்ளீன் பண்ணிட்டு நல்லது. பார்த்தீங்களா, அந்த தண்ணி வச்சு அடித்து விடும்போது அந்த இடம் நல்ல நீட்டாக க்ளீன் ஆகி வருது. ரொம்ப ரொம்ப அழுக்கு வந்துட்டு பிடிச்சிருந்து மொத்தத்திலே காயில் அடவாக தான் இருந்து கூலிங் சுத்தமாகவே இல்லை. அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஏசியை வந்துட்டு கலத்தி வந்துட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். வந்துட்டு ஹேர் ஏசி, ஒவ்வொரு டன் ஏசி. இப்போ பார்த்தீங்களா காயில் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. காயில் அந்த கேப் எல்லாம் அப்படியே நீட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இது வந்துட்டு அதில் உள்ள பிசி போர்டு, இது வந்துட்டு கூலிங் காயில், இது வந்துட்டு அந்த பேக்கு ட்ரை. இந்த பேக்கு ட்ரை வந்துட்டு இந்த அளவு அழுக்கு ஏறி அடைஞ்சிருந்தாலே பேக்கு ட்ரை வந்துட்டு அடைஞ்சிடும். அப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு செவுறு வலி வந்துட்டு துள்ளி துள்ளி ஆகிட்டு ட்ராப்பாக வந்துட்டு விழ ஆரம்பிச்சிடும். அதனால் இதை வந்துட்டு ஹேர் ஏசி. ஓகே.